ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாக்கி சான் பத்தின சில சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 7, 1954 ஹாங்காங்ல பிறந்த ஜாக்கி சானுடைய உண்மையான பேரு சான் காங் சாங். ஜாக்கி சான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்டண்ட்மேன், சிங்கர்னு இப்படி பல அவதாரங்களை சினிமால எடுத்தவர். 1960 அவருடைய சினிமா பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 150க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. படங்கள்ல இவருடைய சண்டை காட்சியை பார்த்து ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. படிக்கும் போதே தற்காப்பு கலையான குங்ஃபுவையும் கத்துக்கிட்டாரு. தற்காப்பு கலையில இருந்த இன்ட்ரெஸ்ட் ஜாக்கி சானுக்கு படிப்புல இல்லாம இருந்திருக்கு. ஒரு வழியா படிப்பை முடிச்சதும் படங்கள்ல ஸ்டண்ட்மேனா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவருடைய 17வது வயசுல ப்ரூஸ்லி நடிச்ச பீஸ்ட் ஆஃப் பியூரி, என்டர் த டிராகன் படங்கள்ல அவருக்கு எதிராக நடிச்ச எதிரிகள்ல ஜாக்கி சானும் ஒருத்தர். ப்ரூஸ்லியுடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய இடத்த ஜாக்கி சான் தான் ஃபில் பண்ணிருக்காரு. மக்கள் அவரை அடுத்த ப்ரூஸ்லின்னு சொல்லி கூட சந்தோஷப்பட்டிருக்காங்க. ப்ரூஸ்லி, ஜெட்லி இவங்களுக்கு நடுவுல குங்ஃபு கலை மூலியமா மக்கள் மனசுல ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு. குங்ஃபுவை ஆக்ரோஷமான சண்டை காட்சிக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வந்த மற்ற நடிகர்களுக்கு நடுவுல இவர் சண்டையோட காமெடியும் பண்ணுவாரு. சின்ன சின்ன சண்டை காட்சிக்கெல்லாம் டூ போடுற நடிகர்கள் மாதிரி இல்லாம அவரே எல்லா ஸ்டன்ஸையும் ரிஸ்க் எடுத்து செய்வாரு. டிராகன் லார்ட் படத்துல சண்டை காட்சிக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2016 ஆஸ்கார் விருதையும் வாங்கியிருக்காரு. ஜாக்கி சான் படிக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராவும் வேலை பார்த்திருக்காரு. அங்க அவரை லிட்டில் ஜாக்குன்னு சொல்லி அவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவாங்களாம். அதைத்தான் அவரு ஜாக்கின்னு சுருக்கி ஜாக்கி சான்னு பேர் மாத்திருக்காரு. ஜாக்கி சானுக்கு 2012 வெளியான சைனீஸ் ஜோடியாக் படத்துக்காக 2 கின்னஸ் உலக சாதனைகள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு உயிருள்ள நடிகரால நிகழ்த்தப்பட்ட பெரும்பாலான ஸ்டன்ட்ஸும், இன்னொன்னு ஒரு படத்துல அதிகமான கிரெடிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது அவருக்கு அந்த படத்துல இயக்கம், தயாரிப்பு, கேமரா, நடிகர்னு இப்படி 15 கிரெடிட்ஸ் இருந்திருக்கு. ஜாக்கி சான் ஒரு பேட்டியில அவருடைய மகனுக்கு அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் திறமையானவரா இருந்தா என்னை விட அதிகமா சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆர்மர் ஆஃப் காட் படத்துல நிஜமாவே பிளேன்ல இருந்து குதிச்சு ஏர் பலூன் மேல வந்து நின்னுருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால ஜாக்கி சானுடைய மண்டை ஓட்ல நிரந்தரமா பிளாஸ்டிக் பிளக் இருக்கு. எத்தனையோ தடவை சண்டை காட்சிகள்ல நடிக்கும் போது கீழே விழுந்து உடம்புல அடிபட்டிருக்கு. ஏன் எலும்பு கூட நொறுங்கி இருக்கு. ஆனாலும் எல்லா காயத்தையும் சவாலா எடுத்துக்கிட்டு கடந்து வந்தாரு ஜாக்கி சான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.